எம்ஜிஆரும் சிவாஜியும் ஏன் வந்து ஒரே படத்துல 2 படம் நடிக்கல? ரஜினி கமல் மாதிரியும். ரஜினி புரிஞ்சுக்கிட்டீங்க, கை விடுங்க. ரஜினி கமலும் வந்து நீண்ட நாளா ஒரே படத்துல நடிக்கல. அப்புறம் வந்து நயனார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் ஒரே படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. நடிப்பு தொடருமா தொடராதா அப்படின்னு முடிவு எடுக்க வேண்டியிருக்குது. ஏன்னா நயனார் நாகேந்திரன் வந்து நேற்று ஒரு டூர் ப்ரோக்ராம் கொடுத்தாரு. அங்க போறாரு மதுரையில வந்து பேசுறாரு. விஜய் வந்தாலும் வருவார், விஜய் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை கூட்டணி அமைந்தாலும் அமையும். இல்லங்க, நம்ம வந்து அண்ணனையும் ஆதரிக்க, பழனிசாமி அண்ணனையும் ஆதரிக்க வேண்டும், விஜய் வந்தாலும் அவரையும் நயனார் நாகேந்திரன் பேசுறாரு. ஆனால் அடுத்து பேசுறாரு தலைவர். ஆனா தலைவர் வந்து சினிமாக்காரங்கிட்ட அரசியல் எதிர்பார்க்கலாமான்னு கேக்குறாரு. அண்ணாமலை விஜய பார்த்து கேக்குறாரு. 5 போட்டியாளர்கள் அண்ணாமலை விஜய பார்த்து கேக்குறாரு. ஆமா, சினிமாக்காரன் கிட்ட வந்து அரசியல் தலைவரை தேடக்கூடாது அப்படின்னா வந்து போலீஸ்ல இருந்து தேடலாங்கிறாரு. அதுக்குதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். ஓ, நான் சொன்னேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க 20 வருஷமா அமித்ஷா விஜய்க்கு தலையில முத்தம் கொடுக்கிறாரு. ஓகேவா? அமித்ஷா விஜய்க்கு, நயனார் நாகேந்திரன் விஜயோட வரவுக்காக காத்திருக்காரு. ஆனா அண்ணாமலை விஜய் எதிர்க்கிறாரு. ஏன்? இது மாறுபட்ட முரண்பட்ட கருத்தால இருக்கு. நீங்க நவம்பர் லாஸ்ட் வீக், ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு புயல் மையம் கொண்டிருக்கு. அன்னைக்கு தெரியும் ஏன் அப்படிங்கிறது. இல்ல, நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஏற்கனவே ஓபன் அப் பண்ணிருக்கோம். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாரா அப்படின்னு கேக்குறேன். இல்ல, அவங்க அண்ணாமலை வந்து அப்படி வந்து அவர் வந்து பிஜேபிக்கு ரொம்ப விசுவாசமா தான் தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கிற அவருடைய மிகப்பெரிய ஆதரவாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சேர்ந்து கண்டிப்பா நம்ம வந்து கொங்கு மண்டலத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றதுனால ஒருவேளை அண்ணாமலை அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு கிடைச்ச உளவுத்துறை செய்திப்படி, அதன்படி எச் ராஜாவுக்கு ஒரு ஆளுநர் பதவி கொடுக்க போறாங்களா, அந்த கோபத்துல அண்ணாமலை புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாங்களா அப்படிலாம் முடிச்சு போட்டு பேசுறாங்களே, இதுல ஏதாவது உண்மை தன்மை இருக்கா? உங்களுக்கு கிடைச்ச உளவுத்துறை? எச் ராஜாவை வந்து கவர்னர் ஆக்குறது எதுக்குன்னா, தயவு செஞ்சு விஜயத்தையும் விஜயோடைய மதத்தை பத்தியும் ஜாதியை பத்தி எல்லாம் பேசாதப்பா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. சரி, கொஞ்ச நாளைக்கு கேட்காம இருப்பா, பேசாம நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, முருகனா சினிமாவில் நடியா அப்படின்னு சொல்லிட்டு போய் மதுரையில் நடிக்க சொன்னா, அந்த மேக்கப்போட வந்து உட்காந்துக்கிட்டு விஜய் வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவர், எந்த மதத்தை சேர்ந்தவர், இந்த ஆளு இவர் வந்து நம்ம மேலிடத்துல என்ன மாதிரியான நகர்வுகள்னு தெரியாமே வந்து கீழே 2-3 பேர் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவரை தூக்கி கோயம்புத்தூருக்கு அனுப்பு, அவரை தூக்கி வந்து ஆளுநர், அவரை தூக்கி வடகிழக்கு மாநிலத்துக்கு அனுப்பு ஆளுநரா. அப்ப வந்து வடகிழக்கு மாநிலத்துக்கு அனுப்புனா ஆளுநர்